Praise be to God. Once again, we thank and praise the Lord God for this wonderful time He has granted unto us, this 143rd Bible study, Kodambakam Zoom Bible study, and we praise God and we give all glory to God for this. We welcome all of you in the most blessed and holy name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and the JLM Bookshop Ministries in Chennai. To begin with, it is our usual practice to start with a prayer, opening prayer. We request Brother from Eril Nagar, Evangelist Jebraj, to open with the word of prayer. He is the evangelist in Chennai. Jebraj from Eril Nagar near Perambur to open with the word of prayer. Over to Eril Nagar, Brother Jebraj. எங்கள் நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாணவர்களுக்காக துதிக்கின்றோம். அந்த நாடுகளை அன்றைய அதற்காக Thank you, Brother Jebraj, for the prayer. May God bless you abundantly in your in the ministries that you're serving the Lord in that area in Eril Nagar. May God be with you and your family. Now we are going to the next session, that is singing time. It is today our dear brother Emmanuel Joseph and family from Karur is with us, and he will be singing few songs for us from Karur, and we look unto Brother Emmanuel Joseph for the songs. Over to Karur. Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord, brother. நான் பாடல் புத்தகத்திலே 674வது பாடலை நாம் பாடுவோம். தேவன் நமக்கு இந்நாள் புரிந்தமாக பாராட்டின நன்மைகளுக்காக ஒரு பக்தன் பாடுகிற பொழுது, நான் நன்றி சொல்லி நலிவிடுவேனோ, பாடலெல்லாம் முக்காக நான் உங்களது மகிமைக்காக பாடுவேன், உழைப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். தாவீதை போல, தானியேலை போல, எலியாவை போல, இன்னும் பல பக்தர்களைப் போல நான் வாழ்வேன் என்று சொல்லி அவர் ஒரு உறுதிமொழி எடுக்கிறதை பார்க்கிறோம். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு உறுதியோடு கூட நாம் இருந்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். 674வது பாடல், நன்றி சொல்லி நழுவிடுவேனோ நாதா நீர் செய்த நன்மைக்கு என்று. நன்றி சொல்லி நழுவிடுவேனோ நாதா நீர் செய்த நன்மைக்கு, நன்றி சொல்லி நழுவிடுவேனோ நாதா நீர் செய்த நன்மைக்கு, வாழவே தேவனே வாழ்நாளெல்லாம் மகிமைக்கு, வாழவே தேவனே வாழ்நாளெல்லாம் மகிமைக்கு, நன்றி சொல்லி நழுவிடுவேனோ நாதா நீர் செய்த நன்மைக்கு. தாவீதை போல எவ்வேளையும் மனதார வாழ்த்து தெரிவிப்பேன், தானியேலை போல 3 வேளையும் ஜெபித்து உந்தன் சித்தம் செய்யுவேன், எலியாவை போல கருத்தாக ஜெபித்து உம் மகிமை உலகில் காட்டுவேன், எலியாவை
ஜெபித்து மகிமை உலகில் காட்டுவேன். நன்றி சொல்லி நழுவிடுவேனோ நாதானே செய்த நன்மைக்கு. நன்றி சொல்லி நழுவிடுவேனோ நாதானே செய்த நன்மைக்கு. அந்நாளை போல உங்கள் சமூகம் வந்து உள்ளமுடைந்து உருகி ஜெபிப்பேன். ஆகாரை போல காண்கின்ற தேவன் என்று உமக்கு கையம் சூட்டுவேன். மரியாளை போல பாதம் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுவேன். மரியாளை போல பாதம் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுவேன். நன்றி சொல்லி நழுவிடுவேனோ நாதானே செய்த நன்மைக்கு. நன்றி சொல்லி நழுவிடுவேனோ நாதானே செய்த நன்மைக்கு. யோவானை போல உந்தமாகிடென்றும் இழைப்பாரே இன்பமடையுவேன். யோசுவாவை போல நானும் என்பிட்டாரும் கர்த்தாவே உம்மை சேவிப்போம். யோசேப்பை போல வாழ்நாட்கள் எல்லாம் பரிசுத்தமாய் பயந்து ஜீவித்தேன். யோசேப்பை போல வாழ்நாட்கள் எல்லாம் பரிசுத்தமாய் பயந்து ஜீவித்தேன். நன்றி சொல்லி நழுவிடுவேனோ நாதானே செய்த நன்மைக்கு. நன்றி சொல்லி நழுவிடுவேனோ நாதானே செய்த நன்மைக்கு. அடுத்ததாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 696வது பாடல், கல்வாரி அன்பை என்னிடும் வேலை என்கிறதான பாடல். என்னுடைய இரண்டாவது மகன் ஜெரமியாவுக்கு பாடல். கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறியலும் ஓசை. கெத்செமனே பூங்காவினில் கதறியலும் ஓசை. எத்திசையும் தானிக்கின்றதே எங்கள் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி வதைத்தனரே உம்மை செந்நிறமாக்கினரே. சிலுவையில் வாட்டி வதைத்தனரே உம்மை செந்நிறமாக்கினரே. அப்போதும் அவர் காய் வேண்டினரே. அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் அன்பு பெரிதே அப்பாவும் அன்பு பெரிதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை
கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகின்றோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. தேங்க்யூ பிரதர். Praise be to God. Thank you, dear brethren, Brother Joseph, Emmanuel Joseph from Karur, and especially the family and our dear young brother Jeremiah, who had sang the song. We have the family from Karur, Emmanuel Joseph, sister, and two sons, Joel and Jeremiah. We praise God for that family in Karur, and we give all glory to God for them. May God be with them and their way that they walk in the Lord. Now we welcome all of you in the most blessed and glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly in Chennai. We today have with us Brother Evangelist Shaiju Varghese from Stewart's Bible College, and he has been taking the classes on First Peter, the Bible study on First Peter for more than 6 months, and we praise God for him having handling this Bible study verse by verse, and in First Peter. And now we are in the third chapter. We have finished the first 6 verses, and we have seen that verses is about the good behavior of the wives, how a wife should be behaving, or a good attractive behavior, how it should please the eyes of the husband, and her attitude in it. She should be pure, and she should much revere the husband, and have a gentle and quiet spirit. Gentle means we know how it is. Being a long-suffering person, should be meek in that attitude, and doing what is right. That also we have seen, right in the sight of the God. And 7 times in First Peter, the expression when others do wrong to us, we need to do right things. This is the context that we have seen 7 times in First Peter. When others do wrong, we have to do right. So that is a bit difficult, but that glorifies God. Then calls us on the wife, on the emphasis of inner person than outward personality. So the wives have certain important attitude, behavior, good behavior to their husband. First is purity. Second, we have seen reverence to husband. Third,
the gentle and quiet spirit, for doing what is right, and the fifth calls on the emphasis of in the inner person than outer appearances. Um, so these are the things that God loves in a good attitude, attractive behavior of wife. Now we are seeing the one part of family, the wife. So Apostle Peter had stressed on this fact on one part. Now today, as our dear brother had told earlier, he'll be on seeing on the second and more important part, how an husband should deal with the wife. That is also more important, and we have to, a lot of responsibility lies on the male counterpart, on the man, and how he deals with the other weaker vessel, that is the wife. So that is very important also. And today we will be seeing in the Bible study class how an husband should have a good behavior and toward the wife. So in this aspect, let us go into the Bible study. We welcome Brother Shaiju Varghese into the Kodambakam Zoom Bible study meeting. We also welcome our dear brother Silas Subramani from Saligramam Christian Assembly in Saligram, Chennai. And he has also been for more than a half year with Shaiju Varghese, a brother from Stewart's Bible College, has been helping in translating the message from English to Tamil. So we praise God for his presence also, for him also having accepted our invitation. We give all glory and honor to God for that. We pray for that family also, Brother Silas from Saligram Christian Assembly. We welcome him into this evening Bible study class. Now, before we enter into the Bible study class, let us go into a prayer. And for the prayer, I request Brother Madeshwaran from Namakkal to pray for the blessing of the message. Over to Namakkal in Tamil Nadu, Brother Madeshwaran, and he will be praying for the blessing of the message. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Yeah. நாம் ஜெபிக்கலாம். கிருபையால் எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாத மகத்துவம் உள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பெரிதான கிருபை, இரக்கம், தயவு, நற்குணத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ ஒவ்வொரு நாளும் தேவரீர் அப்பா உம்முடைய அப்பா கிருபைகளை சுதந்திரித்துக் கொண்டு தெய்வமே கர்த்தா உமக்குள்ளாக நாங்கள் ஆனந்தித்து மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு கொண்டாடுகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ராஜா, இதோ ஜீவனுள்ள மெய்யான தெய்வத்தை கண்டுகொள்ளும்படிக்கு தேவரீர் தகப்பனை நீர் பாராட்டின அந்த மகாபெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக தகப்பனை இந்த காலகட்டங்களிலே அநேக விதமான மன அழுத்தத்துக்கும் அநேக விதமான கர்த்தாவே அப்பா கடுமையான நாட்களையும் கர்த்தாவே நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே தகப்பனை கர்த்தாவே இருதயத்திற்கு ஔஷதமாய் தேவரீருடைய வார்த்தை தகப்பனை கர்த்தாவே இதோ இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் மூலமாக தேவரீர் எங்களுடைய வீடுகளை வந்தடைகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ராஜா, இதோ மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை கண்டடைந்திருக்கக்கூடிய ஜனங்களாய் நாங்கள் இப்பொழுது கர்த்தாவே ஒருமுறை கூட உம்முடைய கிருபையின் சமூகத்திலே உண்மை கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனை கர்த்தாவே ஆம் ராஜா, இது நல்லபடியாக ஆரம்பித்து தகப்பனை கர்த்தாவே அநேக நாட்களை கர்த்தாவே அப்பா இதோ உம்முடைய கிருபையினாலே கடந்து சென்று கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனை கர்த்தாவே தேவரீர் அநேக தேவதாசர்களை கொண்டு அப்பா நீர்தாம எங்களோடு கூட இடைப்பட்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மெல்லிய சத்தம் எங்களுடைய வீடுகளிலே தகப்பனை கர்த்தாவே அப்பா நாள்தோறும் ஒலித்துக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சபையாரையும் தகப்பனை கர்த்தாவே விசேஷமாக சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களையும் அவர்களுடைய வீட்டாரையும் கர்த்தர் தாமே அப்பா பரத்திலே தகப்பனை கர்த்தாவே அந்த நாட்களிலே நீர் நினைவு கூற வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையின் நாட்களிலே அப்பா விசேஷித்த நிலைமைகளே தகப்பனை கர்த்தாவே கோடம்பாக்கம் சபையாரும் தகப்பனை கர்த்தாவே சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களும் அவர்களுடைய வீட்டாரும் விசேஷித்த நிலைமையிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனை கர்த்தாவே விசேஷமாக செய்தி கொடுத்த ஒவ்வொரு தாசர்களையும் விசேஷமாக இன்றைய தினத்திலே கர்த்தாவே செய்தி கொடுக்கக்கூடிய தாசரை கர்த்தாவே அப்பா இப்பொழுதுமாக
அநேக நாட்களை தகப்பனை கர்த்தாவே சகோதரர் தாமே செய்து கொடுத்து தகப்பனை கர்த்தாவே இதோ கர்த்தருக்குள்ளாக எங்களை நடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக சகோதரர் சஞ்சு வர்கீஸ்க்காக உங்களுடைய கிருபையின் சமூகத்துல விசேஷித்த நன்றிகளை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனை கர்த்தாவே. அதே போல தகப்பனை கர்த்தாவே மொழிபெயர்க்கக்கூடிய சகோதரர்கள் அனைவரையும் உடைய கிருபையின் சமூகத்துல நினைவு கூர்ந்து தகப்பனை அவர்களையும் கர்த்தாவே மகிமையிலே கர்த்தாவே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. விசேஷமாக செய்து கொடுக்கக்கூடிய தாசரை மறைத்து கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுங்க. செய்து கொடுக்கக்கூடிய தாசருக்கு தேவையான விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் தாமே பரத்திலிருந்து அருளுங்க ராஜா. அதே போல பாடிய பாடல்கள் தகப்பனை கர்த்தாவே எல்லாம் கர்த்தாவே உங்களுடைய கிருபையின் சமூகத்திலே பிரீதியாய் இருக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்பொழுதுமாக மீதியுள்ள நேரத்தை கர்த்தர் ஆண்டு கொள்ளுங்க. கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுங்க ராஜா. விசேஷமாக சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே உங்களுடைய விசேஷ கிருபை இருக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உங்களுடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறோம். கர்த்தர் ஆண்டு கொள்ளும், கர்த்தர் வழி நடத்தும். எல்லாவற்றையும் கர்த்தரும் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல திருநாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். Thank you, Brother Madheshwaran from Namakkal. May God be with you and your family. Now we are going into the message. Over to Brother Shaiju Varghese in Stewart's Bible College, Chennai, and Brother Silas from Saligram Christian Assembly in Chennai. May the name of the Lord be glorified. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. I thank the Lord for this another opportunity to be with you this evening to share God's word. கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக இன்னொரு மாலை வேளையிலே உங்கள் மத்தியிலே இருப்பதிலே நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். It's always our joy to be in the presence of the Lord. தேவனுடைய சமூகத்திலே இருப்பது என்பது நமக்கு மிகுந்த சந்தோஷமான ஒன்றாக இருக்கிறது. Because it is the time in which the Lord really speaks to our lives. ஏனென்றால் இந்த நேரத்தில் தானே தேவன் நம்முடைய வாழ்க்கையோடு கூட அங்கே பேசக்கூடியவராக இருக்கிறார். So as we spend a few minutes in God's presence, let us pray that the Lord may speak to us from His word. ஆகவே நாம் இருக்கக்கூடிய இந்த சில மணி நேரங்கள் தேவன் தாமே நம்மோடு கூட பேசும்படியாக ஜெபத்தோடு கூட அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்போம். We were discussing about a godly family. நாம் ஒரு தெய்வீக குடும்பத்தை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். And especially we first of all considered about wife that is an attractive wife in a godly family. முதலாவதாக ஒரு ஸ்திரியை குறித்து அல்லது மனைவியை குறித்து நாம் படித்தோம். மனைவியானவள் குடும்பத்திலே அங்கே மெச்சிக்கொள்ளப்படத்தக்கவளாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். So we have considered 7 important aspects about the attraction in a wife. அந்த விதத்திலே 7 வகையான காரியங்கள் ஒரு மனைவியானவள் எவ்விதமாக அங்கே குடும்பத்திலே மற்றவர்களை வசீகரிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். And this evening our focus is on husband. இந்த மாலைகளிலே நாம் புருஷனை குறித்து காரியங்களை நாம் சிந்திப்போம். And about woman almost 6 verses are used, but here Apostle Peter used just 1 verse about the husband. ஸ்திரியை குறித்து அல்லது மனைவியை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு 6 வசனங்களிலே குறிப்பிடும் பொழுது புருஷரை குறித்து ஒரு வசனத்திலேயே அங்கே குறிப்பிடுகிறார். Though just 1 verse is used, that verse is so full of meaning and responsibilities, very specially a husband need to consider. ஆகவே ஒரு வசனம் இருந்த போதிலும் புருஷனானவன் அங்கே கவனிக்க வேண்டிய விதத்திலே அர்த்தம் நிறைந்ததும் பொறுப்புள்ளதுமான அந்த வார்த்தைகள் அந்த ஒரு வசனத்திலே அடங்கி இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And if a husband really understand this 1 verse, it can make great changes in our family life. புருஷனானவன் இந்த ஒரு வசனத்தை புரிந்து கொள்ளும் பட்சத்தில் குடும்பத்திலே மிகப்பெரிய மாறுதல்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. Yes, there are many verses where we read about husband and wife responsibilities.
மனைவியை குறித்தும் புருஷனை குறித்தும் இன்னும் அநேக வசனங்கள் அவர்களுக்கான பொறுப்புகள் சொல்லப்பட்டுள்ளன. But if a husband really understand this one verse very specifically, it can bring lot of changes in their family life. ஆனால் புருஷனானவன் இந்த ஒரு வசனத்தை என்றால் குடும்பத்திலே மிகப்பெரிய மாற்றங்களை அவன் ஏற்படுத்தக்கூடும். Yes, our verse is chapter 3 verse 7. நம்முடைய வசனமானது 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். First Peter chapter 3 verse 7. Let us read that verse. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் படிப்போம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். Yes. Now this verse speaks lot to husbands this evening. இந்த மாலைவேளையிலே புருஷர்களுக்கு விசேஷமாக அதிகமான காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறது. Especially this verse is talking about an understanding husband. இந்த வசனம் குறிப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய புருஷனானவன் என்பதை குறித்து பேசுகிறது. There was a story that was published in the Reader's Digest. ரீடர் டைஜஸ்ட் என்கின்ற அந்த பப்ளிஷிலே அந்த புத்தகத்திலே இவ்விதமாக புருஷனை குறித்த ஒரு காரியம் சொல்லப்பட்டுள்ளது. There was the story especially written there. அந்த புத்தகத்திலே ஒரு கதை குறிப்பாக சொல்லப்பட்டுள்ளது, எழுதப்பட்டிருந்தது. It took place in a primitive Pacific island. அது தூரத்தில் இருக்கக்கூடிய பசிபிக் என்கின்ற அந்த தீவிலே நடைபெற்ற ஒரு கதையாக இருக்கிறது. There man used to pay the dowry. அங்கே அதாவது புருஷன்மார் அந்த சீதனத்தை கொடுப்பார்கள். All right, man used to pay the dowry and get the wife. அங்கே புருஷன்மார் மனைவியினிடத்திலே வரதட்சணை கொடுத்து அங்கே மனைவியை பெற்றுக்கொள்வார்கள். And now the dowry that was used there was cows. அங்கே வரதட்சணையாக கொடுக்கப்படுவது என்னவென்றால் அது மாடாக இருக்கிறது. Yes, மாடுகள். If you pay 2 or 3 cows, you will get a decent wife. நீங்கள் 2 or 3 அங்கே பசுக்களை கொடுப்பீர்கள் என்றால் ஒரு நல்ல மனைவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். If you want to have a very nice, beautiful, attractive wife, maximum you have to give 5 cows. நீங்கள் மிக அழகான மிக நேர்த்தியான எல்லாராலும் அங்கே மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு மனைவியை பெற வேண்டும் என்றால் நீங்கள் 5 பசுக்களையாவது நீங்கள் கொடுக்க வேண்டும். Yeah, nobody will give more than 5 cows and get a wife. 5 பசுக்களுக்கு மேலாக யாரும் கொடுத்து மனைவியை பெற முடியாது. But there was a man Johnny. ஆனால் அங்கே ஜானி என்கின்ற ஒரு மனிதர் இருந்தார். He paid 8 cows and he got a wife for him. அந்த மனிதர் 8 பசுக்களை கொடுத்து மனைவியை பெற்றுக்கொண்டார். Yes. Then the people around and his friends all started to mock him. அங்கே அவனை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் சுற்றார் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார்கள். And they said, "Oh, how fool you are, and look at this woman, she is not that much beautiful, yet you have given that much high price, 8 cows." பார், உன்னுடைய மனைவி அவ்வளவு ஒன்றும் அழகு கிடையாது, அப்படி இருந்தும் நீ முட்டாள்தனமாக 8 பசுக்களை கொடுத்து இவ்விதமாக காரியத்தை செய்திருக்கிறாயே என்று சொல்லி அவனை பார்த்து ஏளனமாக பேசினார்கள். And then this man Johnny said, அப்பொழுது இந்த ஜானி என்பவர் சொன்னார், see, when the women talk together, அங்கே ஸ்திரீமார்கள் அங்கே ஒன்றாக சேர்ந்து பேசும் பொழுது they used to talk together and boast in themselves.
அவர்கள் இவ்விதமாக ஒன்று கூடி பேசும் பொழுது தங்களை தாங்களே மெச்சிக்கொண்டு பெருமையாக பேசுவார்கள். Yes, someone will say that my husband paid 2 cows for me. சிலர் சொல்லுவார்கள் என்னுடைய புருஷன் 2 பசுக்களை கொடுத்தார். Some others will say that my husband paid 5 cows for me. சிலர் சொல்லுவார்கள் என்னுடைய புருஷன் 5 பசுக்களை கொடுத்தார். And when the women boast in themselves like that, if I just pay 1 cow for my woman, what would be the state of her heart? இப்படி இந்த விதத்திலே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் வெறும் ஒரு பசுவை மட்டும் கொடுப்பேன் என்றால் அப்பொழுது அவருடைய இருதயத்தின் வேதனை எந்த அளவிற்கு இருக்கும் என்று சொல்லி அவர் சொன்னார். How sad my wife would be. என்னுடைய மனைவி எந்த அளவிற்கு சோகம் நிறைந்தவளாக இருப்பாள் என்று அவர் சொன்னார். And how insignificant feeling my wife will have. அவள் அங்கே ஏமாற்றத்தினுடைய அங்கே மனது அவளுக்கு இருக்கும் என்று அவர் சொன்னார். And then Johnny said, அப்பொழுது இந்த ஜானி என்பவர் சொன்னார், yes, I want to make my wife happy. என்னுடைய மனைவி சந்தோஷமாக இருக்கும்படியாக நான் முயற்சித்தேன். And also I want to create a confidence in her that she would feel herself that she is valuable. ஆகவே அவளுக்குள் தன்னம்பிக்கையை ஊட்டும்படியாக அவள் அங்கே மதிப்புடையவள் என்பதை அவளுக்கு நான் காட்டும்படியாக தான் இவ்விதமாக நான் செய்தேன் என்று சொல்லி அவர் சொன்னார். Before her marriage, she must have been thinking that I am worth nothing. அவள் ஒருவேளை தன்னுடைய திருமணத்திற்கு முன்பதாக நினைத்திருக்கலாம் நான் எந்த விதத்திலும் பிரயோஜனமற்றவள் என்று சொல்லி. But after I paid 8 cows for her, she should feel how worth she is. நான் 8 பசுக்களை கொடுத்தது நிமித்தமாக அவள் தன் உள்ளத்திலே நான் எவ்வளவு மதிப்புடையவள் என்று அவள் எண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். Yes, look at that man there. அந்த மனிதனை சற்று பாருங்கள். He really understands the situation of a woman, and he really wants to lift her up and make her to think about herself as valuable with that understanding. ஆகவே அவளுடைய மனதை அவளுடைய எண்ணங்களை மாற்றும்படியாகவும் அவளுடைய மதிப்பை உயர்த்தும்படியாகவும் இவ்விதமாக அந்த ஜானி என்பவர் செய்தார். Yes, he did it with understanding of his wife. தன்னுடைய மனைவியை குறித்து சரியாக புரிந்து கொண்டவராக இவர் செய்தார். So that is what our concept this evening. இதுதானே நம்முடைய நோக்கமாக இந்த மாலை வேளையிலே இருக்கிறது. How much do you really understand your wife and really lift them up and build them up in our life, in their lives? Once again, brother, I cannot. How much we really understand them and build them up in the family life? எந்த அளவிற்கு நாம் அவர்களை சரியாக புரிந்து கொண்டு குடும்ப வாழ்க்கையிலே அவர்களை நாம் கட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். How do you treat them? எப்படி நீங்கள் அவர்களை அங்கே நடத்துகிறீர்கள்? How do you understand and honor your wives? நீங்கள் எந்த அளவிற்கு அவர்களை புரிந்து கொண்டு அவர்களை நீங்கள் அவர்களை அங்கே கனப்படுத்துகிறீர்கள்? Now as we come into the verse 7, இப்பொழுது இந்த 7ஆம் வசனத்திற்கு நாம் வரும் பொழுது there are 2 commands to husband. இங்கே புருஷன்மார்களுக்கு 2 கட்டளைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. 2 commands, 2 கட்டளைகள், and then we see one result when you fulfill those 2 commands. நீங்கள் அந்த 2 கட்டளைகளை நிறைவேற்றும் பொழுது வரக்கூடிய பிரதிபலனும் அங்கே சொல்லப்பட்டுள்ளது. Okay, that is what our focus this evening. அதுதானே இந்த மாலை வேளையிலே நம்முடைய குறிக்கோளாக இருக்கிறது. 2 commands to the husbands, புருஷன்மார்களுக்கு 2 கட்டளைகள், and what is the result that comes out of that commands? இந்த கட்டளைகளின் மூலமாக வரக்கூடிய பிரதிபலன்கள். Okay. பிரதிபலன்.
Now the first command is, இப்பொழுது முதலாவது கட்டளை, the husbands are to understand their wives. புருஷன்மார்கள் தங்கள் மனைவிகளை புரிந்து கொள்ள வேண்டும். Yes, the husband needs to understand their wives. புருஷன்மார்கள் தங்கள் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும். Yes, we all have a longing that there should be someone who really understand and care for each one of us. நம் எல்லாருக்கும் ஒரு மனதின் வாஞ்சை இருக்கிறது. என்னவென்றால், என்னை யாராவது கவனித்துக் கொள்ள வேண்டும், என்னை குறித்து கரிசனையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஆர்வம் நமக்குள் இருக்கிறது. Now, even when we enter into marriage, that is a hope which is there in the mind of a husband and a wife. திருமணத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய புருஷனாகிலும் மனைவியாகிலும் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் அவர்களை சூழ்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. Yes, when it comes into the marriage, there should be a deepening understand between the husband and the wife. ஆகவே திருமண வாழ்க்கையில் பிரவேசிக்கும் பொழுது புருஷனுக்கும் அந்த மனைவிக்கும் அங்கே ஆழமான புரிந்து கொள்ளுதல் காணப்படுவது அவசியம். But today what happens in the family life is, ஆனால் இப்பொழுது குடும்ப வாழ்க்கையில என்ன நடைபெறுகிறது என்றால், as the days passes, we see that understanding between husband and wife is getting less and less and less. காலங்கள் உருண்டோட இந்த புருஷனுக்கும் அங்கே மனைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையானது அங்கே நாளுக்கு நாள் குறைவுபட தொடங்குகிறது. Yes, when it comes into the life of husband and wife today, we see that they don't find time to really understand each other. புருஷனுடைய அல்லது மனைவியினுடைய வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அங்கே நேரமானது அங்கே குறைவுபட தொடங்குகிறது. அதிலே குறைவுபட அங்கே ஆரம்பிக்கிறார்கள். Now the family lives, when we see, it becomes life of disappointments. இப்பொழுது குடும்ப வாழ்க்கையானது ஏமாற்றத்தின் வாழ்க்கையாக காணப்படுகிறது. And there are issues in the families that the husband and wife are not able to resolve. குடும்பத்திலே புருஷனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளானது தீர்வு காண முடியாத அளவிற்கு சென்று விடுகிறது. The husbands get much involved in their job and keep themselves away from wife, and the wife will get into another level where she doesn't have anyone to understand and care for her. புருஷனானவன் தன் வேலையின் நிமித்தமாக அதிலே அங்கே தன் நேரத்தை செலவிடுகிறான். அது நிமித்தமாக தன் மனைவியை அங்கே கவனிக்க முடியாமல் போகிறது. மனைவியானவள் தன்னை கவனிப்பார், என்னை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்கின்ற ஒரு கட்டத்திற்குள்ளாக சென்று விடுகிறான். So when it comes into today's family, we see that a lot of issues and disappointments and problems that are existing between husband and wife. இந்த நவீன கால இந்த குடும்பத்திலே புருஷனுக்கும் அங்கே மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவானது அங்கே அர்த்தமற்றதாகவும் புரிந்து கொள்ள முடியாததாகவும் பிரச்சனைகளில் நிறைந்ததாகவும் அங்கே காணப்படுகிறது. We don't find the love that is exercised between husband and wife. அங்கே புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையே அங்கே இருக்க வேண்டிய அந்த அன்பானது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறதை நாம் காண்கிறோம். We find there are husbands and wife, they just get angry and just leave for the sake of living. That's all. அங்கே புருஷனாகிலும் சரி அங்கே மனைவியாகிலும் சரி அங்கே சில பிரச்சனைகள் நிமித்தமாக இதோடு நம்முடைய வாழ்க்கையை அங்கே நிறுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி அங்கே பிரிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். But that's not what the Lord's expectation about the family. தேவனுடைய தீர்மானம் குடும்பத்தை குறித்து இது அல்ல. Yes, when it comes into the responsibility of husband, it is very, very important that you should have the clear understanding of your wife. ஆகவே புருஷனை பொறுத்த மட்டிலும் அவனுடைய பொறுப்பு என்னவென்றால் உன் மனைவியை குறித்து ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் உடையவனாக நீ காணப்பட வேண்டும். A husband's lack of understanding about the wife causes a lot of issues in the family life. குடும்ப வாழ்க்கையிலே புருஷனுடைய அங்கே குறைவான புரிந்து கொள்ளுதலின் நிமித்தமாக அதிகமான பிரச்சனைகள் அங்கே ஏற்படுகிறது. Yes, the word says husband need to understand wife. At the same time, the wife also need to have such kind of understanding about her husband.
ஆம், இந்த வசனம் சொல்லுவது என்னவென்றால் புருஷனானவன் தன் மனைவியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஸ்திரீயும் அங்கே தன் புருஷனை சரியாக புரிந்து கொள்ளக்கூடியவளாக காணப்பட வேண்டும். So now how, when it comes into understanding wife, there are three things that a husband need to understand. தன்னுடைய மனைவியை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த காரியத்திலே 3 விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டுள்ளது. Okay, if a husband needs to really understand the wife, there are three things that are mentioned by Apostle Peter here. ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியை சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை குறித்த 3 காரியங்களை அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். Number 1, முதலாவதாக develop and maintain a togetherness. அங்கே ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமா இருக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். Yes, you need to develop and maintain a togetherness in your marriage. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள், அதை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். Yes, look at the verse. The verse says to the husband, husband, live with your wife. அங்கே அந்த வசனம் சொல்லுகிறது, புருஷன்மார்களே உங்கள் மனைவியோடு கூட நீங்கள் வாழுங்கள். Now the husbands, those who are hearing me, they may say that, yes brother, we are living with our wife only. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சொல்லலாம், ஆம் சகோதரே, நான் என் மனைவியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. Yes, now let me tell you one thing here. ஆனால் ஒரு காரியத்தை உங்களுக்கு இங்கே சொல்லுகிறேன். Yes, you may be living at the same address, same home. நீங்கள் அதே விலாசத்திலே அதே வீட்டிலே வாழலாம். You may be sharing same bed. ஒரே படுக்கையை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். You may be eating several meals together. அநேக முறை நீங்கள் ஒன்றாக இணைந்து அங்கே உணவு அருந்தலாம். But that is not the living together means. அதுவல்ல ஒன்றாக வாழுதல் என்பதனுடைய அர்த்தம். Now it is more than something that. அது இதை காட்டிலும் மேன்மையாக இந்த இடத்திலே சொல்லப்பட்டுள்ளது. Now when it comes into the living together with wife, மனைவியோடு கூட சேர்ந்து இணைந்து வாழுதல் என்பது, it speaks about an emotional togetherness. அங்கே அது மனதளவிலே அல்லது உணர்வின் அடிப்படையிலே இணைந்து வாழுதல் என்பதாகும். It speaks about spiritual togetherness. அது ஆவிக்குரிய அங்கே ஒற்றுமையை அல்லது சேர்ந்து வாழுதலை காட்டுகிறது. And at the same time it also speaks about the physical togetherness. அதே சமயத்திலே அங்கே சரீர பிரகாரமாக இணைந்து வாழுதலையும் காட்டுகிறது. These are the ideas involved in the Greek word which is used here. இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டுள்ள இந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் இவைகளாக இருக்கிறது. Live together, that means there should be an emotional togetherness developed. சேர்ந்து வாழுதல் என்று சொல்லும் பொழுது அங்கே உணர்வின் அடிப்படையிலே சேர்ந்து வாழுதலையும் குறிக்கிறது. There should be a spiritual togetherness developed. அதே சமயத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் அங்கே சேர்ந்து வாழ்தலானது அங்கே ஊக்குவிக்கப்பட வேண்டும். There should be a physical togetherness that is developed. அதே சமயத்திலே சரீர பிரகாரமாக இணைந்து வாழுதலும் அங்கே உருவாக வேண்டும். So that is something very, very important when it comes into the responsibility of a husband. இது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. புருஷனுடைய பொறுப்பை பொறுத்து இது இருக்கிறது. Yes, maintaining that togetherness, closeness, that is the responsibility of the husband, not the responsibility of the wife. அங்கே சேர்ந்து வாழுதல் இணைந்திருத்தல் என்பது ஒரு புருஷன்மார்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அது ஒரு மனைவியினுடைய பொறுப்பு கிடையாது. When it comes into a woman, we know that they are more relational and they are always very much careful about maintaining the relationship. அங்கே ஸ்திரீமார்களை இடத்திலே நாம் வரும் பொழுது இப்படிப்பட்ட ஒன்றாக இணைந்து வாழுதல் சேர்ந்து வாழுதல் என்கின்ற காரியத்திலே அதிக கவனமுடையவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். But for a man, when it comes into the nature of a man, ஆனால் மனிதனை பொறுத்த மட்டிலும் அவனுடைய இயற்கை சுபாவத்தின் பொறுத்த மட்டிலும்
we are not that much relational ones. நாம் அந்த அளவிற்கு இணைந்து சேர்ந்து வாழக்கூடியவர்களாக நாம் இல்லை. Therefore, the command of living together and the command of developing and maintaining that togetherness is specially given to the husband. ஆகவேதான் இணைந்து வாழுதலை ஊக்குவித்தல் இவைகள் அனைத்தும் புருஷன்மார்களுக்கு அங்கே பொறுப்புடையதாக இருக்கிறபடினாலே அந்த கட்டளை புருஷன்மார்களுக்கு அங்கே கொடுக்கப்படுகிறது. Maintaining that intimacy and togetherness in the family life, developing and maintaining such an intimacy is the responsibility of the husband. ஆகவே அங்கே இணைந்து வாழுதலை அங்கே ஊக்குவித்தல் ஒரு புருஷனுடைய அங்கே கடமையாக இருக்கிறது, பொறுப்பாக இருக்கிறது. அதன் நிமித்தமாக இந்த வார்த்தை வலியுறுத்தப்படுகிறது. If there is any hindrance that affect the relationship and the intimacy and togetherness of a husband and wife, ஏதாவது ஒன்று அங்கே புருஷன் மற்றும் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, அந்த சேர்ந்து வாழுதல், கூடி வாழுதலிலே பிரச்சனை ஏற்படுத்தும் என்றால், the initiation must be taken by husband to settle that issue. இந்த காரியத்தை ஒழுங்குபடுத்துவது அது யாரிடத்தில் இருக்கிறது என்றால் புருஷன்மார்களிடத்தில் முதலாவது அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. So men should be active in developing a close relationship with your wife. ஆகவே புருஷன்மார்கள் தங்கள் மனைவியினிடத்திலே நெருக்கமான உறவு கொள்ளக்கூடிய அந்த பொறுப்பை அங்கே கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டும். Dear brothers, those who are listening me this evening, ஆகவே என்னை இந்த மாலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, how much are you active in developing and maintaining close togetherness and relationship with your wife? உங்கள் மனைவியோடு கூட சேர்ந்து இணைந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை எந்த அளவிற்கு நீங்கள் அங்கே வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள், அதை நிலைப்படுத்தி இருக்கிறீர்கள். So it is your responsibility. அது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. Develop and maintain togetherness in your marriage. ஆகவே உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே இந்த உறவை அங்கே கட்டி காப்பதும் அதை பலப்படுத்துவதும் உங்களுடைய கரத்திலே இருக்கிறது. Do things together with your wife. எல்லாவற்றையும் உங்கள் மனைவியோடு இசைந்து செய்யுங்கள். And now we know that sometimes when it comes into our life, family life, சில நேரங்களிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே வரும் பொழுது we see that many of the husbands live in their own world. அநேக புருஷன்மார்கள் தங்களுடைய அந்த மனம் போன போக்கிலே வாழ்கிறார்கள். Yes, that's not what it is. God wants you to live together and do things together. அதுவல்ல தேவனுடைய திட்டம். நீங்கள் அவர்களோடு இணைந்து அங்கே நீங்கள் வாழ வேண்டியது அங்கே அவசியமாக இருக்கிறது. How many of you really help your wife when she is at the kitchen? உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய மனைவி சமையல் அறையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள்? How many of you? எத்தனை பேர்? See, it's not necessary that they need your help there. அது உங்களுடைய உதவி அங்க தேவையாக இருக்கிறது என்பது சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கலாம். No, it's not necessary that she requires your help there. அவளுக்கு உங்களுடைய உதவி தேவையாக இருப்பது அங்கே தேவையற்ற ஒன்றாக இருக்கலாம். See, she is able to do it. அவளால் எல்லாம் செய்ய முடியும். But when you get into the kitchen and to be with her, that develops that togetherness. நீங்கள் அந்த சமையல் அறையிலே இருந்து அவளோடு கூட இருக்கும் பொழுது அவளோடு கூட உள்ள உறவை பலப்படுத்தக்கூடியதாக அது காணப்படுகிறது. Yeah, you just have a walk together with your wife. உங்கள் மனைவியோடு கூட சற்று நடந்து போங்கள். Go for shopping together with your wife. அங்கே பொருட்களை வாங்க செல்லும் பொழுது நீங்கள் அவளோடு கூட போங்கள். Yeah, it is true that many of the husbands do not like shopping with the wife, isn't it?
அநேக புருஷன்மார்கள் உங்கள் மனைவியோடு கூட அங்கே கடை வீதிக்கு செல்வது பிடிக்காத ஒன்று அல்லவா? Yes, if you don't like shopping, at least go with her, drop her there. உங்களுக்கு அங்கே கடைவீதிக்கு போவது பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் போய் அவர்களை விட்டுவிட்டாவது வாருங்கள். And sit there, wait for her to come back. அங்கே போய் உட்கார்ந்திருங்கள், அவர்கள் வரும் வரைக்கும் காத்திருங்கள். So this kind of togetherness will really help in your family life. இப்படிப்பட்ட இணைந்து அங்கே வாழக்கூடிய அந்த வாழ்க்கையானது உங்கள் குடும்பத்தை அங்கே கட்டக்கூடியதாக இருக்கிறது. So if you want to understand your wife, you need to develop and maintain togetherness. ஆகவே உங்கள் மனைவியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் மனைவியோடு கூட உள்ள அந்த இணைப்பை நீங்கள் கட்டி காப்பாற்ற வேண்டும், அதிலே நிலைத்திருக்க வேண்டும். Yes. Number 2, இரண்டாவதாக, if you want to understand your wife well, you need to know her well. உங்கள் மனைவியை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களை குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். You need to know her well. அவளை நீங்கள் சரிவர புரிந்திருக்க வேண்டும். Look at the verse here Apostle Peter used. அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பாருங்கள். Dwell together with your wife according to the knowledge. அங்கே உங்களுடைய அங்கே புத்திக்கு ஏற்றாற் போல அவர்களை நல்ல முறையிலே புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். Yes, the knowledge is very specific there. அங்கே ஞானத்தோடு என்ற அந்த வார்த்தை கவனிக்கப்பட வேண்டும். It speaks about grasping the full reality and the nature of the wife. உங்களுடைய அந்த விவேகம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் உங்கள் மனைவியை முழுவதுமாக சரிவர புரிந்து கொள்ளுதல் என்பதாகும். That is based on your experience and evaluation. அது அங்கே நீங்கள் உங்களுடைய மதிப்பீடு மற்றும் உங்களுடைய அங்கே உங்களுடைய வாழ்க்கையை அங்கே அதாவது அவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை பொறுத்து இருக்கிறது. Listen me very carefully. நீங்கள் என்னை கவனமாக கவனியுங்கள். You need to understand your wife, the reality and the nature of the wife based on experience and evaluation. உங்களுடைய மனைவியை நீங்கள் சரிவர புரிந்து கொள்ளுதலானது உங்களுடைய அனுபவத்தை பொறுத்தும் உங்களுடைய மதிப்பீட்டை பொறுத்தும் அமைந்திருக்கிறது. That means அப்படி என்றால் a husband should be a careful student of your wife. ஒரு புருஷன் தன் மனைவியை அங்கே நன்றாக கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாணாக்கனாக இருக்க வேண்டும். Yes, a husband should become a careful student of your wife. தன் மனைவிக்கு புருஷனானவன் கவனமுள்ள அங்கே மாணாக்கனாக இருக்க வேண்டும். The husband should know her personality. ஒரு புருஷன் தன் மனைவியினுடைய குண இயல்புகளை அறிந்து கொள்ள வேண்டும். Husband should know her likes and dislikes. அவளுடைய அங்கே விரும்பக்கூடிய காரியம் விரும்பாத காரியம் இவைகளை எல்லாம் புருஷன் அறிந்து கொள்ள வேண்டும். A husband should know her needs and strength. அவளுடைய தேவைகள் அவளுடைய அங்கே அவளுடைய பலன் இவைகளை எல்லாம் அவள் புரிந்து கொள்ள வேண்டும். A husband should know her weakness and her fears. அவளுடைய ஒரு புருஷன் அவளுடைய கண்ணீரையும் அவளுடைய பலவீனத்தையும் அவன் புரிந்து கொள்ள வேண்டும். A husband should know her joys and hopes. ஒரு புருஷன் தன் மனைவியினுடைய சந்தோஷத்தையும் அவளுடைய நம்பிக்கையும் அறிந்து கொள்ள வேண்டும். Yes, you should be a very, very careful student of your wife. ஆகவே நீங்கள் உங்கள் மனைவியினுடைய அங்கே மிக சிறந்த மாணாக்கர்களாக இருக்க வேண்டும். Yes, after knowing her well, what you should do? நீங்கள் அவர்களை சரிவர புரிந்து கொண்ட பிறகு என்ன செய்ய வேண்டும்? Some of the people use that knowledge to tear her down. சிலர் இப்படிப்பட்ட அறிவை வைத்துக் கொண்டு அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார்கள். Isn't it? இல்லையா? Some of the husbands, they study, know the woman very well and use that knowledge
to make a disagreement and problems in the families. சில புருஷன்மார்கள் தங்களுடைய மனைவியை சரிவர புரிந்து கொண்டு அவருடைய குண இயல்புகளை தெரிந்து கொண்டு அவைகளை பிரச்சனைக்குரியதாக அவர்களை அங்கே ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடியவர்களாக சிலர் காணப்படுகிறார்கள். Yes, dear brothers, one thing that you need to keep in the mind here is, see, your knowledge about your wife should be used to build her up in your family. That is what important. உங்களுடைய அவளை குறித்த உங்களுடைய அந்த ஞானமானது, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையானது அவர்களை வளர்த்துவதற்கு, அவர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கே பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். There may be weakness and there may be difficulties when you understand the wife very well. நீங்கள் உங்கள் மனைவியை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த காரியத்திலே அவர்களிடத்திலே பலவீனங்கள் இருக்கலாம், அவர்களிடத்திலே பிரச்சனைகள் அங்கே காணப்படலாம். But all those knowledge should never be used to tear her down. Instead, you need to build her up. இப்படிப்பட்ட இந்த ஞானமானது, அவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை ஒருபொழுதும் அவர்களை அங்கே மட்டுப்படுத்துவதற்கல்ல, அவர்களை மேன்மைப்படுத்துவதற்காகவே அவைகள் பயன்படுத்தப்பட வேண்டும். So that is something very, very important. இது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. So understanding wife involves developing and maintaining togetherness. ஆகவே உங்களுடைய மனைவியை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த காரியத்திலே உங்களுடைய அனுபவமும் உங்களுடைய மதிப்பீடும் உங்களை இணைக்கக்கூடியதாக காணப்படுகிறது. And understanding woman means knowing her well. ஒரு ஸ்திரீயை புரிந்து கொள்ளுதல் என்பது அவளை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ளுதலை காண்பிக்கிறது. And at the same time, understanding your wife also involves knowing God and His truth. உங்கள் மனைவியை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த காரியமானது தேவனை அறிந்து கொள்ளுதலையும் அங்கே வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. Yes, understand your wife according to the spiritual knowledge that you have. உங்களுடைய ஆவிக்குரிய தன்மை பொறுத்து உங்களுடைய மனைவியை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். Yes, there it says that you need to know your wife according to the knowledge as fellow heirs of the grace of life. அந்த 7ஆம் வசனத்திலே நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடைய வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியால் என்று சொல்லப்பட்டுள்ளது. Yes, your understanding of your wife also depends on the spiritual truth that the Lord has really given in the word of God. உங்கள் மனைவியை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த காரியமானது தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சத்தியத்தின் உண்மையை அங்கே காட்டக்கூடியதாக இருக்கிறது. Or in another words, I would say like this. அது இன்னொரு விதத்திலே நான் இவ்விதமாக சொல்லுவேன். If you know your God and His word well, நீங்கள் உங்கள் தேவனையும் அவருடைய வார்த்தையும் சரிவர அறிந்து கொள்வீர்கள் என்றால், then you will be able to know your wife well. நீங்கள் உங்களுடைய மனைவியையும் சரிவர புரிந்து கொள்ள முடியும். Because the basis of understanding your wife well is your knowledge of God and His word. உங்களுடைய மனைவியை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அடிப்படை புரிதலானது தேவனையும் தேவனுடைய வசனத்தையும் அங்கே அடிப்படையாக கொண்டிருக்கிறது. Oh my dear brothers, what is your priority in your family life? ஆகவே என்னுடைய அருமையானவர்களே, உங்க குடும்ப வாழ்க்கையிலே உங்களுடைய முக்கியத்துவம் எதுவாக இருக்கிறது? How much do you really understand your wife? எந்த அளவிற்கு உங்களுடைய மனைவியை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? So first of all, முதலாவதாக you need to understand your wife. உங்கள் மனைவியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். That's the first command given to the husband. இதுதானே புருஷன்மார்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் கட்டளையாக இருக்கிறது. So in relation to the understanding, three important things. அங்கே புரிந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயத்திலே இன்னும் 3 குறிப்புகள் அங்கே சொல்லப்பட்டுள்ளது. And I have explained it very clearly.
அதை நான் மிக தெளிவாக நான் So விளக்கினேன். the first responsibility of a husband is understand your wife. ஆகவே முதலாவது புருஷன்மாருடைய பொறுப்பு என்னவென்றால் உங்கள் மனைவியை புரிந்து The கொள்ளுங்கள். second command is இரண்டாவது கட்டளை husbands are to honor their wife. புருஷன்மார்கள் தங்கள் மனைவியை அங்கே கனப்படுத்த Yes, வேண்டும். the husbands need to honor their wife. புருஷன்மார்கள் தங்கள் மனைவியை கனப்படுத்த வேண்டும். Yes, let me make it very clear that your wife deserves honor. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் மனைவி கனத்திற்கு பாத்திரராக இருக்கிறார்கள். Yes, the word which is used here means the value and worth. அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தை மதிப்பு என்ற அந்த வார்த்தை Yes, பயன்படுத்தப்பட்டுள்ளது. grant value to your wife. உங்களுடைய மனைவி மிகவும் மதிப்புடையவர்களாக Yes, இருக்கிறார்கள். grant worth to your wife. உங்கள் மிகவும் once again brother Granting the needed worth to your wife. அவர்களுக்கு உங்கள் மனைவிக்கு மனைவியானவள் அங்கே மதிப்புடையவளாக காணப்படுகிறாள். Yes, now here Apostle Peter says, yes, wife is a weaker vessel. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், உங்கள் மனைவியானவர்கள் பலவீன பாண்டமுடையவர்கள். Now when you know that wife is a weaker vessel, what we need to do? நம்முடைய மனைவிமார்கள் பலவீன பாண்டங்கள் அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? Some of the husband may take advantage of that weakness, isn't it? இந்த பலவீனத்தை அவர்கள் ஆதாயமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய புருஷர்களும் இருக்கிறார்கள். Yes, that is what happened in many families. இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அநேக குடும்பங்களிலே நடக்கிறது. Yes, woman is a weaker vessel and many times the husbands are taking advantage of that weakness. இந்த ஸ்ரீமார்கள் அங்கே பலவீன பாண்டங்களாக இருக்கிறபடினாலே புருஷன்மார்கள் அதை சாதகமாக எடுத்துக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். But that is not what Apostle Peter says. அதுவல்ல அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே சொல்லுவது. Yes, when you know that your wife is a weaker vessel, உங்களுடைய மனைவி பலவீன பாண்டம் என்று நீங்கள் அறியும் பட்சத்தில் you need to treat her very carefully as a valuable instrument. உங்களுடைய மனைவியை மிக மதிப்புடையவர்களாக நீங்கள் கவனித்து அவர்களை அங்கே நீங்கள் கனம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். Yes, listen very carefully here. ஆகவே இங்கு கவனமாக நீங்கள் கவனியுங்கள். When you know that your wife is a weaker vessel, உங்களுடைய மனைவி பலவீன பாண்டமாக மாணவர்கள் என்று நீங்கள் அறியும் போது you need to treat her carefully as a valuable instrument. அங்கே நீங்கள் அவர்கள் மிகவும் மதிப்புடையவர்களாக அவர்களை கவனமாக நீங்கள் அங்கே நடத்துவது அவசியமாக இருக்கிறது. Now suppose that when you think about a doctor, நீங்கள் ஒரு மருத்துவரை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் they will have several instruments for their work. அவர்களுடைய வேலைக்காக அநேக பொருள்கள் அவர்கள் வைத்திருப்பார்கள். Some of the instruments will be very costly and very delicate instrument. சில அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சில பொருட்கள் மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும், அதே சமயத்திலே மிக நுண்ணியதாகவும் காணப்படும். And how that doctor take care of that costly and delicate instrument? ஒரு மருத்துவர் அப்படிப்பட்ட விலை உயர்ந்த அந்த பொருளையும் மிக நுண்ணியமான அந்த பொருளையும் எந்த அளவிற்கு கவனமாக அவர் பயன்படுத்துவார்? Very carefully. அவர் மிக கவனமாக அதிலே அவர் பயன்படுத்துவார். And take care of it very well. அவர் மிக கவனமாக அதை பார்த்துக் கொள்வார். Yes, my dear husbands. ஆம் என்னுடைய புருஷன்மார்களே, your wife is a delicate instrument. உங்களுடைய மனைவிமார்கள் மிகவும் நுண்ணியமானவர்களாக இருக்கிறார்கள். At the same time, your wife is a valuable instrument. அதே சமயத்தில் அவர்கள் மதிப்புடையவர்களாகவும் காணப்படுகிறார்கள். Therefore, care for them very well, carefully.
ஆகவே அவர்களிடத்திலே நீங்கள் கவனமாக மிக மதிப்புடையவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். That is what the Bible makes very clear to the husbands. இதைதானே புருஷன்மார்களிடத்திலே வேதம் மிக தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறது. If the husbands really fulfill this responsibility today in the family, இந்த நாட்களிலே புருஷன்மார்கள் தங்கள் குடும்பத்திலே தங்களுடைய பொறுப்பை சரிவர செய்வார்கள் என்றால், yes, if they follow this particular command in their lives, இந்த குறிப்பிட்ட கட்டளையை தங்கள் வாழ்க்கையிலே அங்கே கடைபிடிப்பார்கள் என்றால், I think that there would have been no feminist movement today. இந்த காலத்திலே இந்த அங்கே பெண்களை குறித்த அந்த அங்கே அந்த இயக்கமானது இந்த காலங்களிலே இருக்காது. Yes, if the husband is really value the wife by knowing that they are delicate instrument and valuable instrument, அவர்கள் மிகவும் அங்கே பலவீனமானவர்கள், மிகவும் மதிப்புடையவர்கள் என்று புருஷன்மார்கள் அறிந்து அவர்களை மிக நன்மதிப்புடன் கனத்துடன் நடத்துவார்கள் என்றால், then there must have been no feminist movement in this world. இந்த உலகத்திலே பெண் இயக்கம் என்ற இயக்கமே இருக்காது. Men in this area, the husbands in this area had failed terribly. That's the reason why we see these kind of movements around us. புருஷன்மார்கள் இந்த பகுதியிலே இந்த காரியத்திலே அவர்கள் முற்றிலும் அங்கே தோற்று போனதினாலேதான் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களிலே இந்த உலகத்திலே காணப்படுகிறது. My dear husbands, those who are listening me, how are you really honoring your wives? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற புருஷன்மார்களே, உங்களுடைய மனைவியை நீங்கள் எந்த விதத்திலே மதிப்புடையவர்களாக நீங்கள் நடத்துகிறீர்கள்? Dear husband, let me ask you, how do you talk to your wife? அருமையான புருஷன்மார்களே, உங்கள் மனைவியினிடத்திலே எவ்விதமாக நீங்கள் பேசுகிறீர்கள்? How do you talk about her? அவர்களை குறித்து நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? Sometimes we cut jokes as if we are very smarter and we put down our wives. நீங்கள் ஏதோ அங்கே நகைச்சுவை செய்கிறவர்களைப் போல அங்கே உங்கள் மனைவியை நீங்கள் தரம் தாழ்த்தி பேசக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். My dear husbands, let me tell you one thing very clearly. ஒரு காரியத்தை புருஷன்மார்களே உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லுகிறேன். If you have children, the children are watching you, how you are talking to your wife. உங்களுக்கு குழந்தைகள் இருப்பார்கள் என்றால் நீங்கள் உங்கள் மனைவியினிடத்தில் எவ்விதமாக பேசுகிறீர்கள் என்று உங்கள் பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Now in many families, the children have started to talk against and harshly to the mothers. Why? இப்பொழுது பிள்ளைகள் தங்களுடைய அம்மாவினிடத்திலே கடினமாக தவறான விதத்தில் வார்த்தைகளை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். ஏன்? Why? ஏன்? They learn from the father. அவைகளை அவர்கள் தங்கள் அப்பாவினிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார்கள். Yes, they observe that this is the way my father speak to my mother. எப்பொழுதுமே என்னுடைய தகப்பன் இவ்விதமாக தான் பேசுவார்கள் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். This is the way my father dishonor his wife. இவ்விதமாக தான் தன்னுடைய மனைவியை அங்கே கனவீனப்படுத்துவார்கள் என்று பிள்ளைகள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். Dear husbands, if you are not modeling your life by treating your wife with honor, let me make it very clear that your children are also going to follow the same wrong practices from your life. நீங்கள் உங்களுடைய மனைவியை மதிப்புடையவர்களாக நீங்கள் நடத்தவில்லை என்றால் உங்களுடைய அதே வழியை தான் உங்கள் பிள்ளைகளும் நாளைக்கு பின்பற்ற போகிறார்கள். Yes, I don't have time to explain much on this. இதை குறித்து அதிகமாக நான் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. But let me put it before you. To have a serious consideration about this truth in your life. இந்த காரியத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். எந்த அளவிற்கு நாம் மிகவும் கவனத்தோடு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Yes, honoring your wife. உங்கள் மனைவியை கனப்படுத்துதல். Treating them as valuable instrument. மிகவும் கனமான அங்கே பாத்திரங்களாக அவர்களை அங்கே கருதுதல்.
So these are the two commands given to the husband. இவ்விதமாக இரண்டு கட்டளைகள் புருஷன்மார்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. Understand your wife உங்கள் மனைவியை புரிந்து கொள்ளுங்கள் and honor your wife. இரண்டாவது உங்கள் மனைவியை நீங்கள் கனத்துடன் நடத்துங்கள். Now I want all the husbands to listen me very, very carefully as I mentioned the third point. இந்த மூன்றாவது குறிப்பை நான் சொல்லும் பொழுது புருஷன்மார்கள் அனைவரும் மிகவும் கவனமுடன் கேளுங்கள். Yes. What is the result of understanding and honoring your wife? உங்கள் மனைவியை புரிந்து கொண்டு அவர்களை கனத்துடன் நடத்துவதனாலே வரக்கூடிய பிரதிபலன் என்ன? What is the result? இதனுடைய பதில் என்ன? Okay, did Peter say that you will have a very happy married life? உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை இருக்கும் என்று பேதுரு இங்கு சொல்லுகிறாரா? Or did Peter say that God will be glorified through your family life? அல்லது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் மூலமாக தேவன் அங்கே மகிமைப்படுவார் என்று இங்கே சொல்லுகிறாரா? No, no. இல்லை இல்லை. Both of those things are true. That is fine. அதெல்லாம் உண்மைதான், அது நிச்சயம் உண்டு. But that is not the result which is mentioned here. இங்கே சொல்லப்பட்டுள்ள அங்கே பிரதிபலன் அதுவாக அல்ல. When a husband understand his wife and honor his wife, எப்பொழுது ஒரு புருஷன்மார் தன் மனைவியை புரிந்து கொண்டு அவளை கனப்படுத்த தொடங்குகிறானோ, you will have a effective prayer life. அப்பொழுது நீங்கள் மிகவும் வல்லமையுள்ள ஜெப வாழ்க்கை உங்களுக்கு காணப்படும். Hey, that is startling, isn't it? அது மிகவும் ஆச்சரியம் அல்லவா? Isn't it? இல்லையா? If you honor your wife, if you understand your wife, then you will have an effective prayer life. That is what Peter says. இங்கே பேதுரு சொல்லும் பொழுது, நீங்கள் உங்கள் மனைவிமார்களை கனப்படுத்தவும் அவர்களை புரிந்து கொள்ளவும் செய்வீர்கள் என்றால் உங்களுடைய ஜெப வாழ்க்கை மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் என்று இங்க சொல்லுகிறார். Yes, if you are not understanding your wife, if you are not honoring your wife, your prayer is nothing, brothers. நீங்கள் உங்கள் மனைவியை புரிந்து கொள்ளாமலும் உங்கள் மனைவியை நீங்கள் கனப்படுத்தாமலும் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஜெப வாழ்க்கை அர்த்தமற்றதாக இருக்கிறது. You may be making hours of prayer without fulfilling these two responsibilities. நீங்கள் இந்த இரண்டு கட்டளைகளை உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றாமல் நீங்கள் நீண்ட நேரம் ஜெபிக்கலாம். You may be performing prayers in the church and in many functions. அநேக இடத்திலும் உங்கள் சபையிலும் ஜெப கூட்டங்களை நீங்கள் நடத்தலாம். If these two responsibilities are not fulfilled in your life as a husband, your prayer is not going to be an effective one. புருஷனாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த இரண்டு கட்டளைகளை நிறைவேற்றாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஜெப வாழ்க்கை அங்கு எந்த ஒரு பலனையும் கொண்டு வராது. So one thing that every husband need to understand this evening is, இந்த மாலை வேளையிலே ஒவ்வொரு புருஷன்மார்களும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், there is a correlation between your relationship with your wife and your relationship with God. தேவனோடு உள்ள உறவிலும் உங்கள் மனைவியோடு உள்ள அந்த உறவிலும் ஒரு இணையான ஐக்கியம் காணப்படுகிறது. Let me repeat it again. மறுபடியுமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். There is a correlation between your relationship with your wife and your relationship with your God. தேவனோடு கூட உள்ள அங்கே உறவிலும் உங்கள் மனைவியோடு கூட உள்ள அந்த உறவிலும் ஒரு இணையான இணைப்பு காணப்படுகிறது. If you do not honor your wife, நீங்கள் உங்கள் மனைவியை கனப்படுத்தவில்லை என்றால், if you do not understand your wife, உங்கள் மனைவியை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால், those things are going to be a hindrance and a block to have an effective prayer life between you and your God. இந்த காரியத்திலே நீங்கள் தோல்வி அடையும் பட்சத்தில் தேவனோடு கூட உள்ள அந்த ஜெப வாழ்க்கையிலே நீங்கள் அங்கே தோல்வி அடையக்கூடியவர்களாகவும் அங்கே பாதிப்புடையவர்களாகவும் நீங்கள் காணப்படுவீர்கள்.
My dear brothers, let me tell you that our prayer life is very important. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்க்கை மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. Our prayer is the center of our Christian life. நம்முடைய கிறிஸ்து வாழ்க்கையிலே ஜெபம்தான் மையத்திலே இருக்கக்கூடிய ஒன்று. Now, Apostle Peter correlates your prayer with your relationship with your wife. ஆகவே இங்கே பேதுரு உங்கள் மனைவியோடு உள்ள அந்த உறவை இந்த இடத்திலே இணையாக கொண்டு வந்து ஜெப வாழ்க்கை இந்த இடத்திலே அங்கே வைக்கிறார். So if you want to have your prayer to have effectiveness, then you need to fulfill these two responsibilities in relation to your wife. உங்களுடைய ஜெப வாழ்க்கை மிகவும் பலனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் மனைவியினிடத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டு இந்த கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டியவர்களாக காணப்படுகிறீர்கள். Otherwise your prayers are not going to be effective. That is not going to accomplish anything. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய ஜெபமானது எந்த ஒரு காரியத்தையும் அங்கே சாதிக்க போவதில்லை, எந்த ஒரு பிரயோஜனத்தையும் அங்கே கொண்டு வராது. So my time is up this evening. இந்த மாலைகளிலே என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. But it is a serious time for every husband to think about divorces very clearly. ஆகவே ஒவ்வொரு புருஷன்மார்களும் மிகவும் கவனத்தோடு எச்சரிக்கையோடு அங்கே அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுவாக இருக்கிறது. If you do not have a right relationship with your wife, உங்கள் மனைவியோடு கூட சரியான உறவு உங்களுக்கு இல்லை என்றால், there is no use of sitting long time and praying. நீண்ட நேரம் உட்கார்ந்து ஜெபித்தலிலே எந்த ஒரு அங்கே அர்த்தமும் இல்லை. Nothing is going to be accomplished through your prayer, husbands. புருஷன்மார்களே, உங்களுடைய ஜெபத்தினாலே நீங்கள் எதையும் சாதிக்க போவதும் இல்லை. Yes, therefore make sure that your relationship with your wife is right, and then your prayer life also become effective. ஆகவே உங்களுடைய மனைவியோடு உள்ள அந்த உறவானது சரியாக இருக்கட்டும். அப்பொழுது உங்களுடைய ஜெப வாழ்க்கையானது அங்கே அர்த்தமுள்ளதாக பலனுள்ளதாக காணப்படும். So this evening, may the Lord help us to consider these thoughts very seriously, so that we all become good husbands who are godly for the glory of God. ஆகவே தேவனுடைய நாம மகிமைக்காக நம்முடைய ஜெப வாழ்க்கை மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் பலனுள்ளதாகவும் இருக்கும்படியாக இந்த காரியங்களை நீங்கள் மிகவும் கவனமாக எண்ணி பார்க்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். May the Lord bless us with these thoughts. May the Lord bless us with these thoughts. தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. Amen. Amen. Thank you, Brother Shaiju Varghese and Silas brother, for having done your job in the Lord. May God bless you both. Right from the beginning of the Kodambakkam Assembly formation, in the Assembly Hall dedication in December onwards, you people, both of you, have been there for the Bible study now and then. And we praise God for your much help in this Kodambakkam Assembly in Chennai. May the good Lord lead you. Today we have been brought to a very precarious and very important and extremely important points in our spiritual life. The value of our church life depends on how we do our family life, or we exercise our family life. Of course, our individual life should be better, but next step is to the family life. And the children knows how the father is. The best person to ask about the father is to ask the young little children who are below 10 or 5. They will tell how the father is. And that is the truth very well explained here in the Spirit of the Lord by our dear brother Shaiju Varghese from SBC Chennai. And some of the truths are these with the relation with the wife and how the husband should be. The wives
should be understood very well. Two things are very important: understanding the wife and also honoring the wives. So the husbands should understand the wives, and the husbands should honor the wives. So the first thing which the husband should do is to understand the wife. In understanding the wife, there are three sub points. First, to live together, not just as it was told, at the same address and at the same home, but more than that, valuing the emotional, spiritual, and other physical being, the togetherness, the spiritual being, togetherness of the husband towards the wife. That the initiative should be taken by the husband. And second, be a careful student of the wife. Know her well. Know her extremely well. What are her weaknesses to strengthen her there? What are her strengths to encourage her there? And know her well. The third point that we have learned in understanding the wife is that the husband should count God and the word much important. If we go through the word and trust God, definitely we'll understand the wife well. So this is a third important point, sub point in understanding the wife. Now the husband has got a second important point in the same verse in the 1 Peter chapter 3 verse 7. A second important job, that is to honor the wife. The wife is a weaker vessel. Definitely, there's no doubt about it. And we have to honor our wife. So that is an important point. Treat her very carefully. It is like a very precious glass. If you take it, we handle it with care. Some courier to the parcel is written, handle it with care, glass inside. So the wife is like, their mind is like that, and we have to also honor them very well. So honor the wife as much as possible. Make them feel that they are valuable. There's something more than valuable in the sight of the Lord and in the sight of the husband. So the husband has to take the initiative and do that very much, so that the wife would never feel that she is put down at any time. So the two important things we have seen: understanding the wife, and in the three subheadings: togetherness, knowing her well, be a student of her, and knowing God and his truth. So second is honor the wife. By doing these two important points, understanding the wife and honoring the wife, then what will the husband get out of this? The most important point is our prayers will be also very much effective. Our prayer life will be effective. It will not be in any way distortioned. In other words, our prayer life will be not hindered. According to the King James Version, it is hindered. It will not be hindered at all. To be very effective. So why? One of the reasons, main reasons of prayer life is hindered is the way we treat our husband, our wife. So the husband has to be very careful how we treat our wife. So the wife, and so the Lord may grant us the wisdom and much knowledge and all that is required to handle our wife with honor and understanding her. May God grant us the wisdom from above in doing so in the days to come. This is a very important subject. I felt in all these 22 or 23 times that brother has taken, Brother Shaiji Varghese has taken, this
topic of how the husband treats the wife is extremely important. Extremely important. In one way, this is how Apostle Peter has told. Now, Apostle Paul had told in another way, as Christ has gave his life for the church, so the husband should also do likewise to the wife. So just imagine, Christ sacrificed his very own life. So the husband should also do likewise for the wife. So we see many other things, such things in the Word of God. So let us be very careful how we honor our wife and how much we understand our wife, so that the children who are watching us, they may not get disturbed, and they will also honor the mother, and they will also give the due respect to the mother, and the family life would be very honored in the name of the Lord. So this is very important. That is, many families are in a haphazard way because of such problems existing. Many brethren families. So we have to be very careful. Now we thank Brother Shaiji Varghese for having brought this word in the power of God. May God be with you, brother. This class has been very blessed. So may God bless you abundantly, you and your family and your son Stephen. Pray for the ministry you are involved in and the assembly where you are having a fellowship with. May God bless you. We also pray for Brother Silas Subramani from Saligram Christian Assembly for having translated. I think only one time he told me, he asked my permission, and he was not here, maybe last week, but his commitment has been so great. I have to admit, all the while he was there with Brother Shaiju. May God be with Brother Silas Subramani from Saligram Christian Assembly. He has been a pillar for this ministry in Kodambakam Zoom Bible study meetings. May the Lord bless him and his family and the assembly where he's in fellowship with. Thank you, Brother Silas. May God be with you also. Now we thank Brother Emmanuel Joseph from Karur for singing the songs. May the good Lord be with you also, dear brother, and your family. May the Lord bless you and your family. Also, we thank each one of you. Definitely, you have encouraged us, but more than that, in this 143, this is the 143rd Kodambakam's Zoom Bible study meeting that has got over. Now, in every meeting, you have heard the word of God. Definitely, your faith has increased, and that will lead you to be good doers. The Spirit of God will definitely make you do one day more than what you are doing right now for His glory. We thank all of you for joining in. Now we're closing here with the word of prayer. I request Brother from Kovilpatti in Thoothukudi district, Brother Manohar is the elder of that assembly. Brother Manohar from Kovilpatti to close in with the word of prayer. Over to Thoothukudi, Brother Manohar, Kovilpatti town. Praise the Lord. Praise the Lord, brother. Hello. Praise the Lord. Praise the Lord, brother. Praise brother. கேக்குதுங்க. கேக்குதா? கேக்குதுங்க. ஜெபிக்கலாம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் தேவ சமூகத்தில் அமரும்படியான கொடுத்தீர். உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய சத்தியங்களை மீண்டுமாக நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இது எங்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம்.
1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே மனைவிகளுக்கும் புருஷர்களுக்கும் சொல்லப்பட்டதான வேத வாக்கியங்களுடைய விளக்கத்தை ஆண்டவரே எங்களுடைய சகோதரன் தேவ ஊழியர் சைஜு அவர்கள் விளக்கி சொல்லி இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தினுடைய காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொண்டவராக ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சியான குடும்பம் என்பதை காட்டிலும் ஒரு மேலான நிலைமையில தேவன் விரும்பும்படியான ஒரு குடும்பமாய் நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக எங்கள் சத்தியத்திலே ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்து உங்களை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே புருஷலாகிய நாங்கள் எங்களை குடும்பத்தை நடத்தும்படியான காரியத்தில் இருக்கும்படியான பொறுப்பை ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே மனைவியை அறிந்து கொள்ளும்படியான ஒரு காரியம், கனப்படுத்தும்படியான ஒரு காரியம், ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை ஆண்டவரே நாங்கள் கட்டுப்படியான ஒரு பணியிலே புருஷர்களுக்கு இருக்கும்படியான அந்த பொறுப்புகள் கூட ஆண்டவரே விலகி சொல்லப்பட்டதற்காக உங்களை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே இதன் மூலமாக ஆண்டவரே தேவனோடு இருக்கும்படியான அந்த உறவு மேம்படுத்துக்கதான் நிலைமையிலே மனைவியோடு விவேகமாய் வாழும்படியான ஒரு காரியத்தை கூட ஆண்டவரே அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியா ஆண்டவரே உலகத்தில் இருக்கும்படியான குடும்பத்தை காட்டிலும் ஆண்டவரே கிறிஸ்தவ குடும்பத்திலே ஒரு மாதிரியான கணவன் மனைவி என்று சொல்லும்படியான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக ஆண்டவரே அநேக குடும்பங்கள் விழுந்து போயிருக்கிறது. ஆண்டவரே புருஷர்கள் தங்களுடைய நிலையில் இருக்கிறார்கள், மனைவிகள் தங்களுடைய காரியங்கள் செய்கிறார்கள். இப்படியா இல்லாதபடிக்கு வேதம் சொல்லும்படியான ஒரு நிலைமையிலே ஒரு குடும்பத்தை அமையும்படியான நிலையிலே ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்திருக்கிறேன். ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். பிள்ளைகளை எங்களை பார்த்து கொண்டிருக்கும்படியான ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்குள்ளாக வளர வேண்டும். அப்படியாக நாங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்ப நீ உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்தின் மூலமாக சபைகள் பலப்படுகிறது. சபையின் மூலமாக கர்த்தருக்கு சாட்சிகளாய் ஆண்டவரே இந்த பூமியில நாங்கள் காணப்படுகிறோம். அப்படியாக ஆண்டவரே இந்த வேளையில் கூட சத்தியங்கள் விலக்கி காட்டப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை கூட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விழுந்து போன இடத்திலிருந்து நாங்கள் எழும்பி ஆண்டவரை கர்த்தரை மையப்படுத்த எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அதே போல ஆண்டவரே டிரான்ஸ்லேஷன் செய்தான எங்களுடைய சகோதரன் சைலஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரையும் கூட நீர் பயன்படுத்தினீர். உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை சோதரிக்கிறோம். பாடல் பாடினவர்களை கூட நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்தீர். உண்மை துதிக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே இந்த கோடம்பாக்கம் சபையின் மூலமாக செய்யப்படும்படியான இந்த ஊழியங்களை கூட நீர் ஆசீர்வதித்து அநேகருக்கு பல இடங்களில் இருந்து பல ஆண்டவரே இந்த இன்டர்நெட் மூலமாக ஆண்டவரே இந்த கனெக்ஷன் கிடைக்கப்பட்டு ஆண்டவரே சத்தியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்கிறீர். உண்மை துதிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் உங்களுடைய நாமம் மையப்படுவதாக. கணம் துதி மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் மீட்பர் மச்சருமாய் இருக்க முடியாத இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றியோடு கூட ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். May the love of God the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you all once again for being with us. May the good Lord bless us abundantly. Thank you. And we sign off here from Chennai. May God bless you all. God bless.